வணக்கங்கள் ஐபிசி தமிழ் உறவுகளை உங்கள் அனைவரையும் ஐபிசி தமிழ் வழங்கும் குறுந்திரை நிகழ்ச்சியிலே சந்திக்கின்றோம். நீள்திரைக்கான பெரும் பயணம். உலகத்தில் வாழுகின்ற ஈழத்தமிழர்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சி குறிப்பாக குறுப்பட கலைஞர்களுக்காக ஆக்கப்பட்டிருக்கிறது. ஆக 2018ஆம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த போட்டியிலும் ஒரு முழுநீள திரைப்படத்தை உருவாக்கக்கூடிய கலைஞனை நாங்கள் கண்டடைய போகிறோம். அந்த கண்டடைவு என்பது சாதாரணமாக நிகழ முடியாது. பல்வேறுபட்ட போட்டிகளின் நிலையில், நடுவர்களின் கருத்துக்களில், புள்ளியிடல்களில் இருந்து அது தொடங்குகிறது. ஆக மிக காத்திரமாக தங்களது பணிகளை தொடர்ச்சியாகவே செய்து வருகின்ற நடுவர்களை இன்றைய நாள் நாங்கள் அறிமுகப்படுத்தவிருக்கின்றோம். ஐபிசி தமிழில் பணியாற்றியபடியும் தொடர்ச்சியாக பிரித்தானியாவில் இளையோர்கள் மத்தியிலே இருக்கின்றவர்களில் மிக முக்கியமானவராக அவதானிக்கப்படுகின்ற ஒருவர், கேள்விகள் கேட்பதற்கு அப்பாலும் தொடர்ச்சியாக சமூக அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருபவருமான நடேசன் அவர்களை அன்போடு வரவேற்கலாம். வணக்கம் நடேசன். வணக்கம் கோகுலன். வணக்கம் ஐபிசி தமிழ் நேயர்களே. வணக்கம். அது நடேசனின் அன்பு வரவு. அவரை தொடர்ந்து நாங்கள் வரவேற்ப இருப்பது இளையோர்கள் மத்தியிலே தெரிந்த ஒரு முகமாக இருந்தாலும் கூட தனது பேச்சுக்களாலும் தனது செயற்பாடுகளாலும் தனித்துவமாக தெரிகின்ற ஒருவர், திரைத்துறை சார்ந்த கற்கைகளை மேற்கொண்டு வருகின்ற ஒருவர், கலை இலக்கியம் சார்ந்தும் பார்வை கொண்ட ஒருவர், பாரதி அவர்களை அன்போடு வரவேற்கலாம். வணக்கம் பாரதி. வணக்கம் கோகுலன். வணக்கம் ஐபிசி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அத்திபூத்தாற் போல் அப்பொழுதும் இப்பொழுதுமாக வருகின்ற சிரிப்பு இன்றும் வந்திருக்கிறது பாரதியிடம். நன்றி பாரதி. அதனைத் தொடர்ந்து நாங்கள் தொடர்ச்சியாக ஒருவரை அவதானித்துக் கொண்டு இருப்பீர்கள். அவரது கருத்துக்கள் நான் நினைக்கின்றேன் இந்த தொடர்ச்சியான எங்களது நிகழ்ச்சிகளின் மூலமாக சிலருக்கு கோபங்களையும் ஆத்திரங்களையும் ஏற்படுத்தி இருக்கும் என்று எனக்கு தெரியும். ஆனால் சில நன்மைகள் நடக்கப்பட வேண்டுமாயின் மிக காத்திரமான சில சொல்லாளர்கள் பயன்படுத்தி ஆக வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர் இருந்திருக்கிறார் என்பதுதான் இங்கே உண்மை. ஆக யாரென்று கொஞ்சமேனும் கணித்திருப்பீர்கள். தாயகத்திலும் சரி, புலம்பெயர் தேசங்களிலும் சரி, ஊடக பரப்பில் தன்னை அடையாளப்படுத்தி கொண்ட ஒருவர். அது தவிர சிறந்த ஒளிப்பதிவாளர் திரு சந்தோஷ் அவர்களை அன்போடு வரவேற்கலாம். நல்ல ஓப்பனிங். நன்றி. வணக்கம் கோகுலன். ஐபிசி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நன்றி. நல்லது. வணக்கம் சந்தோஷ். அவரை தொடர்ச்சியாக நாங்கள் சிறப்பான ஒரு நடுவரை குறிப்பாக நாங்கள் இந்த அரை இறுதிச் சுற்றிற்காக அழைத்திருந்தோம். ஒரு மண்ணின் அடையாளம் என்பதை எப்படி சொல்ல முடியும்? செயற்பாடுகள் மூலம் சொல்ல முடியும். இல்லையேல் எதிர்வரும் சந்ததிக்கு எப்படி கடத்த முடியும் என்றால் மிக நுணுக்கமாக அந்த அழகியலோடு அந்த மண்ணையும் அந்த மண்ணின் வாசத்தையும் அந்த பண்பாட்டையும் அந்த விழுமியத்தையும் மிகச்சரியான சொல்லாடல்கள் மூலம் சொல்லப்பட வேண்டிய தேவை இருந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்குள் இருக்கின்ற கலைஞர்களுள் தவிர்க்க முடியாத ஒரு கலைஞனாக இந்த காலப்பகுதியில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஒருவர் திரு குணா கவியழகன் அவர்கள். எழுத்தாளர் குணா கவியழகன் அவர்களை அன்போடு நிகழ்ச்சிக்குள் வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம் கோகுலன். வணக்கம் ஐபிசி நேயர்களே. மொத்தமாக பார்த்தா பழியை போடுறதுக்கு சிறப்பாக ஒரு ஆளை அழைச்சிருக்கிறோம். அவற்றை தலையில் பழியை போட்டு ஆக்களை வெளியில் அனுப்ப போகிறோம். ஒவ்வொரு குறும்படம் அந்த மாதிரி தான் இருக்குது. இல்லை, உள்ள வாரத்துக்கும் நீங்கள் தான் காரணமாக இருக்கிறீங்க. நல்லது. நன்றி. நன்றி. சமூக அக்கறை என்பது ஊடகங்களுக்கு மாத்திரமல்ல, தனி மனிதர்களுக்கு மிக முக்கியமானது. ஆக இக்குறும்படங்களை பார்த்தவர்கள் என்கின்ற அடிப்படையில் நாங்கள் எங்கள் நடுவர்களிடம் செல்ல போகிறோம். அதில் மிக முக்கியமாக திரு குணா கவியழகன் அவர்களிடம் கேட்டுவிடலாம் இக்குறும்படங்கள் சார்ந்து. பொதுவாக புலம்பெயர் தேசங்களில் நடக்கின்ற போட்டிகள் பலவற்றிற்கு நீங்கள் சென்றிருப்பீர்கள். இக்குறும்பட போட்டி உங்களளவில் எப்படியான ஒரு தோற்றத்தை உங்களுக்கு தந்திருக்கிறது? இல்லை, நிறைய நல்ல படங்கள் வந்திருக்குது. அதாவது சமூக அக்கறையோட எடுக்கிறதுக்கான முயற்சி ரொம்ப தெளிவாக இருக்குது. அது நிறைய படங்கள். இப்போ படத்தினுடைய குவாலிட்டி என்னன்றது ஒரு விஷயம். அதில் ரொம்ப ரொம்ப முயற்சி செய்திருக்கிறாங்க. ஆனால் ஒரு பொருளாதார வசதி, மற்றது ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்டோட வசதி, அதுகளே நாங்கள் கவனிக்க வேண்டியிருக்கு. ஏதாவது ஒரு துறையில் ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் கிடைச்சிருப்பாங்க, இன்னொரு துறையில் கிடைச்சிருக்க மாட்டாங்க. இன்னொரு துறையில் இருந்திருக்கும், அவனுக்கு பொருளாதார வசதி இருக்காது. அது எல்லாத்தையும் நாங்கள் படத்தில் பார்த்தோம். அவன்கிட்ட திறமை இருக்குன்றதை அடையாளம் பார்த்தோம். ஆனால் சமூக அக்கறையோட நிறைய படங்கள், சில புதுமையான கொன்டென்ட் உள்ள படங்கள், தீமை புதுசாக தேர்வு செய்கிறது அப்படின்ட்டு நிறைய வந்திருக்கு. அது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். நல்லது.
நிச்சயமாக. எனவே அந்த எவ்வளவு அக்கறை இருக்க வேண்டும் கலைஞர்களுக்கு என்பதை இந்த ஒரு சில வரிகள் மிக ஆழமாக சொல்லியிருக்கும் என்று நம்புகின்றேன். இப்பொழுது நாங்கள் செல்லவிருக்கின்றோம் அரையிறுதிப் போட்டியிலே தெரிவாகி இருக்கின்ற குறும்படங்களுள் எக்குறும்படம் இந்த அரையிறுதிப் போட்டியிலிருந்து வெளியேறுகிறது, அதற்கான காரணம் என்ன? எந்தெந்த குறும்படங்கள் உள்ளே வருகிறது, அதற்கான காரணங்கள் என்ன? நடுவர்களிடம் சென்று கேட்கலாம். எனவே நான் நினைக்கின்றேன் இதை தொடங்குகின்ற இடம் சந்தோஷாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே சந்தோஷ். இல்லை என்னென்னா, ஏற்கனவே இந்த படங்களை பற்றி பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பாரதி, நடேசன், நான் 3 பேரும் பேசியிருக்கோம். இப்போ வந்து அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு படத்துக்கும் நம்ம 16 படத்துக்கும் நம்ம பேசாமல் கலெக்டிவ் ரெப்ரசன்டேஷன். இப்போ ஏன்னா குணாவோட இன்புட்ன்றது வந்து இதில் ஆடட் வேல்யூ இன்புட். அது ஏன்னா நாங்கள் பார்க்காத ஒரு பெர்ஸ்பெக்டிவ், கம்ப்ளீட்டாக அது வந்து வேறு ஒரு டைமென்ஷன்லேருந்து குணா ஒரு பார்வை இருக்கும். அவரோட பார்வையே வந்து வேறு மாதிரியான ஒரு பார்வை. அந்த பார்வையை வந்து எங்களோட பார்வையோடு சேர்த்து பார்க்கும்போது அது வந்து இன்னொரு வேறு விதமான ஒரு கமெண்ட்ஸை கொடுக்குது. இப்போ செலக்ட் ஆன அந்த 16 படங்கள்லேயே நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 16 படத்துக்கும் நிறைய சண்டைகள்னு சொல்ல முடியாது, அது எங்களுக்குள்ளே வந்து ஒரு ஆர்குமெண்ட். அது மியூச்சுவலாக தேவை. ஒரு ஜூரிஸ்க்கு வந்து நல்ல ஒரு டிஸ்கஷன் போச்சு. அந்த டிஸ்கஷன் அடிப்படையில் வந்து நாங்கள் ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு படத்துக்கும் வந்து இந்த படம் ஏன் தேர்வாகுது, இந்த படம் ஏன் தேர்வாகலை, இந்த படத்தில் என்ன பாசிட்டிவ்ஸ் இருக்குது, இந்த படத்தில் என்ன நெகட்டிவ்ஸ் இருக்குது. நேரம் தான் முக்கியமாக நான் பார்க்குறேன். ஒரு நிகழ்ச்சியில் வந்து பார்க்கும்போது நம்ம ஒவ்வொரு படத்துக்கும் நம்ம வந்து 4 ஜட்ஜஸும் ஜூரிஸும் வந்து அதை பார்த்து கமெண்ட்ஸ் சொல்லும்போது அது வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து அது ஒரு போரிங் ஒரு ஃபீலை கொடுத்துரும். அந்த படத்தோட படைப்பாளிகளுக்கு வந்து அது வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஆனால் ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பார்க்கும்போது கலெக்டிவ் ரெப்ரசன்டேஷன், ஒவ்வொரு படத்துக்கும் 4 ஜூரிஸும் சேர்ந்து ஒவ்வொருத்தரும் என்னென்ன அதை பற்றின ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பேசியிருக்காங்களோ அதை ஒரு ஜூரி வந்து அதை சொல்லும்போது உங்களுக்கு நேரமும் ஷார்ட்டாக முடியும், அந்த நேரத்தில் இன்ஃபர்மேஷனும் போய் சேருன்றதுனால அந்த ஒரு ஃபார்மேட்டை கொண்டு வரலான்னு நாங்கள் 4 பேருமே சேர்ந்து முடிவு எடுத்தது தான் அது. நிச்சயமாக இந்த 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 முறை என்பது எங்கள் உறவுகளுக்கு இப்பொழுது கொஞ்சமேனும் விளங்கி இருக்கும் என்று நம்புகின்றேன். ஆக ஒரு குறும்படம் வெளியேறுகிறது என்றால் அந்த குறும்படம் சார்ந்து பேசுகின்ற கருத்துக்கள் என்பது 4 நடுவர்களிடம் சேர்ந்து எடுத்த முடிவுகளின் அடிப்படையில் சொல்லப்படுகிறது. ஆக இக்குறும்பட போட்டியை பொறுத்த வரைக்கும் 16 குறும்படங்கள் இப்போ உள்ளே வந்திருக்கிறது. இந்த 16 குறும்படங்களில் இருந்து 6 குறும்படங்கள் இறுதிப் போட்டிக்கு தெரிவாகிறது. அதற்குள்ளிருந்து வெளியேற்றப்படுகின்ற குறும்படங்கள் நிரலின் அடிப்படையில், புள்ளிகளின் அடிப்படையில் வெளியேறப் போகிறது. எனவே இந்த போட்டியிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட 16 குறும்படங்களில் எந்த குறும்படம் முதலிலே வெளியேறுகிறது என்று பார்க்கின்ற நேரம். நாங்கள் ஏற்கனவே வந்து ஒரு டிசிஷன் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் எபிசோட்லேயே நம்ம பார்த்துருப்போம், எல்லாருக்கும் ஆடியன்ஸ்க்கும் ப்ரீஃப் பண்ணியிருந்தது. இந்த படங்கள் எல்லாமே ஒரு சரியான முயற்சியில் தான் செய்திருக்காங்க. இந்த 16 படங்கள் கிடையாது, மிச்சம் எல்லா படங்களுமே வந்து ஒரு மெனக்கடல், ஒரு முயற்சி, குறைஞ்சபட்சமான ஒரு படைப்பு உருவாக்கணுன்ற அந்த ஒரு முயற்சி இருந்திருக்கிறது, எல்லா இடத்துலையும் இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் ஒரு சிலர் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ், சராசரியாக சிந்திக்கிறத தாண்டி ஒரு படைப்பாளியாக வந்து வேறு ஒரு தளத்திலேருந்து பார்த்துருக்காங்க, வேறு ஒரு கோணத்திலேருந்து ஒரு சில படைப்புகளை வந்து பார்த்து அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த குறுந்திரைக்கு. சரி, அப்படி அடிப்படையில் தான் நாங்கள் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்ஸ்னு ஒரு கேட்டகரியை கொண்டு வரலாம்னு நினச்சோம். ஒரு டேரக்டரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது எந்த முக்கியமோ இந்த ஜானரை வந்து இந்த சமூகத்துக்கு கொண்டு வரதும் ரொம்ப முக்கியம்னு தோணுனால கொண்டு வந்தது. அந்த அடிப்படையில் வந்து ஏற்கனவே நமக்கு வந்து 2 படங்கள் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிமில் வந்து நேரடியாக கொண்டு போயிருந்தோம். மொபைல் ஃபோனில் எடுக்கப்பட்ட தர்மா, இன்னொன்று வந்து அந்த லூப் ஃபிலிம் சொல்லக்கூடிய 8 தமிழில். அந்த வரிசையில் வந்து இந்த இப்போ இருக்கிற அந்த செமிஃபைனலில் இருக்க 16 படத்தில் ஒரு படத்தை வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்டல் கேட்டகரிக்கு நேரடியாக கொண்டு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ இந்த படம் அந்த எக்ஸ்பெரிமெண்டல் கேட்டகரிக்கு போகிறதுனால இந்த செமிஃபைனலில் இருக்கக்கூடிய படங்கள் பார்த்தா 15 படங்கள் தான் இருக்க போகுது. அந்த ஒரு படம் வந்து நாங்கள் 4 பேருமே சேர்ந்து எடுத்த முடிவு. அதுக்கு காரணம் வந்து நேரடியான கதை சொல்லாடல், லீனியர் ஸ்க்ரீன் பிளே நரேட்டிவ் அப்படி இல்லாமல் வேறு ஏதோ ஒரு முயற்சியில் செய்த படம். அதே நேரத்தில் வந்து நடிகர்களே இல்லாமலும் டயலாக்ஸ் இல்லாமலும் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷார்ட் கம்போசிஷன்லையும் விஷுவலாகவும் ட்ரீட் பண்ண ஒரு படம் அது சவுண்ட் ஆஃப் சைலன்ஸ். அந்த படத்தை பற்றி நாங்கள் ஏற்கனவே நிறைய டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அதில் இருக்க நெகட்டிவ்ஸும் பற்றியும் பேசியிருக்கோம், அதில் இருக்க ஃப்ளாஸும் சொல்லியிருக்கோம். சில இடங்களில் வந்து அந்த டைரக்டர் வந்து கன்வே பண்ண மெசேஜ் வந்து முழுசாக கன்வே பண்ண முடியல. ஏன்னா அந்த டைரக்டரை நாங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து ப்ரீஃப் சினாப்சிஸ் கேட்டிருந்தோம். முதல்ல அவர் அனுப்பிச்சு இந்த சினாப்சிஸ் இல்லாமல் ப்ரீஃபாகவும் கேட்டிருந்தோம். எங்களுக்கு வந்து ஜூரிஸால் வந்து சில விஷயங்களை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல, இதை தான் நீங்கள் கன்வே பண்ண நினச்சிங்களான்னு கேட்கும்போது அவர் கொடுத்த எங்களுக்கு சினாப்சிஸும் வந்து உங்களுக்கு வந்து நேயர்களுக்கு வந்து காண்பிக்கப்படும். அந்த சினாப்சிஸில் வந்து அவர் மென்ஷன் பண்ண விஷயங்கள் வந்து படத்தில் எக்ஸிக்யூட் ஆகலை. பட் ஸ்டில் அது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம். அந்த அடிப்படையில் வந்து அந்த படத்தை நாங்கள் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் கேட்டகரிக்கு அதை நேரடியாக அனுப்புகிறோம். சவுண்ட் ஆஃப் சைலன்ஸ் கோயிங் டு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் கேட்டகரி. நன்றி சந்தோஷம். நடுவர்களின் தேர்வுகளுக்கு இணங்க இப்பொழுது சவுண்ட் ஆஃப் சைலன்ஸ் வந்து இன்னொரு பரிசோதனை முயற்சியாக மேற்கொள்ளப்பட்டதா என்பதற்காக அக்குறும்படம் அடுத்த நிலைக்கு செல்கிறது. வாழ்த்துக்கள் கலைஞர்களுக்கு. சரி,
இப்படியே நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருப்பதை விட அடுத்த குறும்படம் என்ன, வெளியேறப் போகிறதா அல்லது உள்ளே நுழைகிறதா? பார்க்கலாம் யார் தொடங்குகிறார்கள் என்று. ஆமாம், நடேசன். என்னென்னா வெளியேறுகின்ற திரைப்படங்களை தான் பார்க்கின்றோம். அடுத்த அதாவது முதலாவது நிலையில் வெளியேறும் திரைப்படம் என்னென்னு பார்க்கலாம். அது ரொம்ப எங்களுக்குள்ள நிறைய டிஸ்கஷன்ஸ் போய்கொண்டிருந்தது. இது எப்படி இதிலிருந்து 6 படத்தை கொண்டு வர போகிறோம்ன்றது மிக கடினமான ஒரு செலெக்ஷன். முதலாவது இந்த நிலைக்கு வந்த படங்கள் எல்லாவற்றுக்கும் வாழ்த்துக்கள், அந்த கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்கள். இது ஒரு ரெகக்னைஷன், ஒரு நிலையை அவர்கள் அடைந்துள்ளார்கள் என்பதற்கு ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டு. முதலாவதாக வெளியேறும் திரைப்படம் அகம்புறம். அதற்கான காரணம் முக்கியமாக இந்த படம் பேசி இருக்கின்ற விடயம் ஒரு குடும்ப சூழல், ஒரு புலம்பெயர் நாட்டில் இருக்கின்ற குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு முரண், ஒரு முரண்நிலை, ஒரு பிணக்கு. அது ஒரு பிள்ளையினுடைய, ஒரு சின்ன குழந்தையினுடைய பார்வையிலிருந்து பேசி இருக்கிறது. இதை பற்றி நிறைய அலசி இருந்தோம். இதில் இருக்கிற மைனஸ் பாயிண்ட்ஸ் நீங்கள் இந்த 15 படங்களுக்குள்ளும் கம்பேர் பண்ணும்போது காஸ்டிங் 15 படங்களுடன் ஒப்பிடும்போது புவராக இருக்கிறது. காஸ்டிங், ஸ்க்ரீன் பிளே, அப்புறம் கேமரா கூட அந்தளவுக்கு பெரிய அளவு இங்கே ஒப்பிடும் பொழுது பெரிய அளவில் இல்லை என்றால் சொல்ல வேணும். ஆனால் அந்த ஸ்டோரி லைன் நல்ல ஸ்டோரி லைன். அதற்கு இன்னும் வடிவாக இதை எடுத்துக்கலாம் என்று எங்கள் எல்லோருக்கும் தோன்றியது. பெரும்பாலும் இந்த விடயத்தில் 4 ஜூரிஸும் பெரிய அளவு முரண் நிலைக்கு வரவில்லை என்று நினைக்கின்றேன். குணாவுக்கு கொஞ்சம் ஒரு குழப்பம் இருந்தது, இது என்னை சொல்ல வருகிறார் என்று. அவர் ஒரு நேரடியான ஸ்க்ரீன் பிளே இல்லை என்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டையும் வைத்திருந்தார். அதோடு படத்தின் நேரம் இன்னும் குறைக்கப்பட்டிருக்கலாம் என்றது அவருடைய கருத்தாக இருந்தது. அந்த பிள்ளையினுடைய பார்வையில் அந்த படத்தை அங்கேயே நிறுத்தி அதன் மூலம் அதை ஒரு வித்தியாசமான ட்ரீட்மெண்ட், ஒரு வித்தியாசமான எண்டாக அதை கொண்டு வந்திருக்கலாம் என்பது அவருடைய பார்வையாக இருந்தது. எங்களுக்கும் அதில் ஒரு ஒப்புதல் இருந்தது. ஒரு எல்லோரு ஜட்ஜஸும் அதை கூடுதலாக நாங்கள் ஏற்றுக்கொண்டு தான் இருந்திருக்கோம். அந்த வகையில் ஒப்பிடும் பொழுது, இந்த 15 படங்களுடன் ஒப்பிடும் பொழுது முதலாவதாக அகம்புறம் அகத்தில் கவலையுடன் புறந்தள்ளப்படுகிறது. நடுவர்களால் மாத்திரமே இக்குறும்படம் இப்பொழுது அடுத்த நிலைக்கு செல்லாமல் கொஞ்சம் தடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இத்தனை போட்டிகள், இத்தனை படிநிலைகள் கடந்து குறும்படம் இந்த நிலைக்கு வந்திருப்பது என்பது மிக முக்கியமானது. அதுவும் மக்கள் மத்தியிலே அது சென்றடைந்திருக்கின்ற தூரம் என்பது சாதாரணமாக குறும்படத்தை வெளியிட்டால் வராத வீச்சு நடைபெற்றிருக்கிறது. எனவே அகம்புறம் குறும்பட கலைஞர்களுக்கு வாழ்த்துக்கள். 16 குறும்படங்களில் இந்த தொடர்ச்சியான வருஷ நிலை பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே அடுத்து எக்குறும்படம் இந்த நிலையிலிருந்து வெளியேறப் போகிறது பார்க்கவிருக்கிறோம். அடுத்தது பெடியா. அந்த பெடியா பொறுத்த வரைக்கும் அந்த எடுத்த இயக்குனருக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள். அது தாயகத்திலிருந்து செய்திருக்குது. ரொம்ப சிரமமான ஒரு பணி. அங்கேருந்து செய்ய வளப்பற்றாக்குறை, பொருளாதார பற்றாக்குறை, அதெல்லாம் சிரமமான பணி. இறுதி சுற்றுக்கு வந்ததுன்றதே அது ஒரு பெரிய தகுதி என்று தான் நினைக்கிறேன். அதாவது தொடர்ந்து இந்த துறையில் இயங்குறதுக்கான அடிப்படை தகுதியை இந்த இறுதி சுற்றுக்கு வந்தாக்கள் எல்லாருமே கொண்டிருக்கோம். இப்போ இந்த படம் கூட இப்போ முதலாவதாக போனது அகம்புறம் அது கூட அது நல்ல படம், அருமையான படம். ஆனால் அந்த மக்களுக்கு அதை டெலிவர் பண்ணும்போது அது இயக்குனர் என்னென்ன கவனத்தில் எடுக்க வேணும் என்றதை கொஞ்சம் பார்க்கணும். அதே மாதிரி தான் இதை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கவனம் எப்படி இருந்தேன்னு சொன்னால், முதல்ல அந்த தீமை உருவாக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். நாங்கள் என்ன தீமை எடுக்க போகிறோம்ண்டு, அந்த தீமுள்ள இல்லை புதுமை, அது ஆற்ற போகிற பங்கு என்ன, அந்த கதையின் மூலமாக தான் அது ஆற்ற போகிற பங்கு என்னன்னு நான் அப்படி தான் அந்த ஒழுங்கை பார்க்குறேன். தீமைன்னு சொல்லும்போது கதைக்கரு, அதுக்கு அந்த கருவுக்கு தேவையான கதை, அந்த கதைக்கு தேவையான திரைக்கதை, அந்த திரைக்கதைக்கு தேவையான பாத்திரங்கள், அந்த பாத்திரங்களை வச்சு பேசக்கூடிய டயலாக்ஸ், அதை வச்சு பேசும்போது அதுக்கு அதனுடைய நடிப்புக்கு தேவையான உடல் மொழி, பிறகு அந்த டெக்னிக்கல் விஷயங்கள் வரும்.
ஒளியமைப்பு. அப்போ இப்படி ஒரு ஒழுங்கு ஒன்று அது தேவை. அப்போ அங்கே ஆரம்பத்திலே போகும்போது நாங்கள் அந்த தீம், அதுக்கு தேவையான கதை, அந்த கதைக்கு தேவையான களம் அப்படி தான் வரணும். இப்போ இது நான் நினைக்கிறேன் அங்கே ஒரு பலவீனம் வந்துட்டுது ஆரம்பத்திலேயே. அதில் ஒரு பலவீனம் வந்துருக்கு. நான் நினைக்கிறேன் சில நேரம், அதாவது இன்னொரு படத்தை எடுக்கும்போது சிறப்பாக செய்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் வந்து இதில் இருக்குது. மற்ற டெக்னிக்கல் வைஸாக வந்து அதுக்கு போதாமைகள் இருக்குது. டெக்னிக்கல் வைஸாக வந்து அது வந்து போதாமையாக இருக்குது. அதனால் இதை இந்த இடத்துல தெரிவு செய்கிறோம். நல்லது. நன்றி திரு குணா கவியழகன். ஆக பெடியா என்கின்ற குறும்படம் இறுதிச் சுற்றுக்கு தெரிவு செய்யப்படாமல் இத்தோடு தனது பயணத்தை நிறுத்திக் கொள்கிறது. ஆனால் இயக்குனர் அத்தனை திறமையும் கொண்டிருக்கிறார். அவர்கள் கலைஞர்களையும் சக தொழில்நுட்ப கலைஞர்களையும் இணைத்தபடி இன்னும் வேகமாக இன்னும் செழுமையான படைப்பை தர வேண்டும் என்று வாழ்த்து நிற்கிறது ஐபிசி தமிழ். பார்த்து கொண்டிருக்கின்ற அரை இறுதிச் சுற்றிலிருந்து குறும்படங்கள் சில வெளியேறிக் கொண்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் அடுத்து குறும்படம் வெளியேறுகிறது, பார்க்கலாம். இந்த படம் வந்து ஏற்கனவே பல ப்ளஸ் அண்ட் மைனஸ் நம்ம நிறைய டீட்டெயிலாக பேசின படம் தான். குணா இந்த படங்கள் பார்த்த பிறகு குணாவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, அவருடைய ஒப்பீனியன் இதுவும் சேர்த்து எடுத்ததுக்கு பிற்பாடு நானும் நிறைய ஆர்கியூ பண்ணோம். நாங்கள் எல்லாம் எங்களுக்குள்ளே ஆர்கியூமெண்ட் இருந்துச்சு. டெக்னிக்கலாக அதில் நிறைய வந்து ஸ்ட்ராங்கான ஒரு டீம் இருந்திருக்கு, ஒர்க் பண்ணியிருக்கு. அந்த அடிப்படையில் சுழியம் தான் வெளியே போகுது அடுத்து பிரேம் கதிர் இயக்கத்தில். அதுக்கு மெயினான காரணம் வந்து, முதல் காரணம் வந்து ஏற்கனவே நான் சொன்னது தான், குறிப்பிட்டது தான். இந்த ஈழப் போராட்டத்தை வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து காமிச்சிட்டா, இதுக்குள்ளே இந்த கதைக்குள்ளே கொண்டு வந்துட்டா நம்மளும் வந்து ஈழப் பிரச்சனையை வந்து இந்த நம்ம படங்களில் பேசியிருக்கோன்ற ஒரு புரிதல் இல்லாமல், அரசியல் புரிதல் இல்லாமல் ஒரு வியாபார நோக்கத்துக்காக செய்கிறத வந்து ஏற்றுக்கவே முடியாது. அந்த படத்துடைய முதல்ல வரக்கூடிய அந்த ஜூலை கலவரத்தை பற்றின காட்சியும் பின்னாடி வரக்கூடிய அந்த காட்சியும் அந்த ஒட்டுமொத்தமாக அதை இந்த படத்துலேருந்து எடுத்துட்டாலுமே இந்த கதை எந்த விதத்துலையுமே பாதிப்புக்குள்ளாகாது. அதே மாதிரி வந்து அந்த ரெண்டையும் நீங்கள் எடுத்ததுக்கு பிற்பாடு அதை நூரேலியா ஸ்ரீலங்கான்றதை தாண்டி நீங்கள் அதை இந்தியா குன்னூர் அப்படின்னு போட்டால் கூட அது வந்து எந்த விதத்துலையும் பாதிக்காது. இது மெயினான பிரச்சனை. இரண்டாவது வந்து குணாவும் அதை மென்ஷன் பண்ணது வந்து நாடகத்தனமான செயற்கைத்தனமான நடிப்பு, கதை சொல்லாடல் விதம், டெக்னிக்கலி சினிமாட்டோகிராஃபி, ப்ரொடக்ஷன் டிசைன், இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த படம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அஸ் அ டைரக்டராக வந்து நிறைய இடத்துல அந்த படத்தில் தோல்வி தழுவியிருக்காரு பிரேம் கதிர்ன்றது தான் எல்லா ஜட்ஜஸுமே சொன்னது. என்ன காரணம்னா, அவங்களுக்கு வந்து நம்பகத்தன்மை, ஒரு 1983 நடக்கிற ஒரு கதைக்கு வந்து அந்த 83க்கான எந்த ஒரு விஷுவல் ட்ரீட்மெண்ட்டுமே இல்லைன்றதான் நடேசனும் குணாவும் திரும்ப திரும்ப குறிப்பிட்டது. அவங்க சொன்னக்கூடிய காரணங்கள் இன்னும் வேலிடான காரணங்கள் அது. ஏன்னா 83னா 83க்கான எந்த ஒரு அடையாளங்களும் அதில் இல்லை. அது வந்து ஃப்ளாஷ் கட்ஸ் போயிட்டு வரும்போதுக்கான டிரான்சிஷனுக்கான சேஞ்ச் ஓவரும் இல்லை. இந்த மாதிரியான பல விஷயங்கள் அந்த படம் வந்து இந்த மாதிரியான சில பல காரணங்கள்னால அது வெளியில் போகுது. ஸோ இந்த மாதிரியான பல காரணங்கள், பல டிஸ்கஷன்ஸுக்கு அப்புறம் வந்து டெக்னிக்கலாக என்ன தான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஃபில்ம் மேக்கிங்கில் அந்த கிராஃப்டை வந்து ஒரு டைரக்டர் கையாண்ட விதம், ஆடியன்ஸ்கிட்ட வந்து எவ்வளோ தூரம் வந்து போய் சேர்ந்துருக்கு அப்படின்ற விதத்தில் பார்க்கும்போது இந்த காம்படிஷனில் இருக்க மிச்ச படங்கள், இதுக்கப்புறம் வரக்கூடிய படங்களோட ஒப்பீட்டளவில் பார்க்கும்போது அந்த விதத்தில் இந்த படத்தை வந்து நாங்கள் 4 பேரும் வந்து ரிஃப்யூஸ் பண்ணுறோம். நன்றி சந்தோஷ். ஆக சந்தோஷின் கருத்துக்களின் அடிப்படையில், குறிப்பாக 4 நடுவர்களும் மேற்கொண்ட முடிவுகளின் அடிப்படையில் சுழியம் குறும்படம் இக்குறும்பட போட்டியின் அரையிறுதி சுற்றிலிருந்து வெளியேறுகிறது. எனவே தொடர்ச்சியாக பிரேம் கதிர் உட்பட அவர்களது கலைஞர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களது படைப்புகள் இன்னும் வீரியத்தோடும் சிறப்பாகவும் செழுமையோடும் வரும் என்கின்ற எதிர்பார்ப்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐபிசி தமிழ் வழங்கிக் கொண்டிருக்கின்ற குறுந்திரை 2018 பருவநிலை 3 அரையிறுதி சுற்று நின்று கொண்டிருக்கிறோம். அடுத்து குறும்படம் வெளியேறுகிறது, பார்க்கலாம். மிக கடினமான அந்த உழைப்பை நாங்கள் எந்த ஒரு விதத்திலையும் அலட்சியப்படுத்துறது எங்களோட நோக்கம் இல்லை. அவங்க இன்னும் கடுமையாக வேலை செஞ்சு நல்ல ஒரு படைப்பை மக்களுக்கு கொண்டு வரணுங்கிற ஒரே ஒரு நோக்கம்தான் எங்கள் 4 பேருக்கும் இருந்தது. அந்த அடிப்படையில் இது அடுத்த எலிமினேட் ஆகிற படம் த குயின். இது ரொம்ப முக்கியமான ஒரு கருவை கொண்ட ஒரு படம். எனக்கு அது நிறைய காலமாக என்ன அது இந்த படம் இல்லை, இது இந்த பேசு பொருளுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். சமூகத்தில் ரொம்ப ஒடுக்கப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிற ஆட்கள் இந்த மாற்றுப்பாலினத்தை சேர்ந்தவர்கள். ஸோ அவர்கள பிரச்சனை மீண்டும் மீண்டும் பேசப்படணும், கலை படிப்பாளாக திரும்ப வரணுங்கிறதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. இருந்தபோதும் போட்டி அண்டு வந்துட்டால் சில நுணுக்கமான விஷயங்களை கண்டு தான் அதை வெளியேற வேண்டியிருக்கிறது. நாங்கள் 4 பேரும் அதை கதைச்சி தான் செஞ்சோம். நாங்கள்
இதில் எனக்கு என்ன பிரச்சனை எனக்கு தெரியுதுண்டா அந்த the screen writing is very poor. ஸோ அதுக்கு அவங்க வேலை செஞ்சது காணாது. நான் அதுக்கு முதல் அதை சொல்கிறதுக்கு முதல் நான் அதில் ப்ளஸ் பாயிண்ட் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த படம் ரொம்ப ஷார்ட்டாக எடுக்கப்பட்ட படம். அது ஷார்ட் ஃபில்முக்குரிய மிக முக்கியமான ஒரு விஷயம். எனக்கு ஷார்ட் ஃபில்ம் என்றாலே ரொம்ப ஷார்ட்டாக இருக்கணும். ஸோ அதில் அந்த பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். மற்றது இந்த படம் மற்ற படங்களுக்கு நாங்கள் புள்ளிட்டு பார்த்த போது கேமராவாக இருக்கலாம், ஸ்க்ரீன் ரைட்டிங், சினிமாட்டோகிராஃபி, இப்படி ஆக்டிங் அண்ட் அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த படம் அடுத்த நிலையில் இருக்குது. ஸோ இந்த படம் வெளியேற நிலையிலிருந்து வெளியேறுது. நன்றி பாரதி. நன்றி பாரதியின் கருத்தோடு இப்பொழுது நடுவர்கள் 4 பேரும் ஒத்துழைத்திருக்கிறார்கள். த குயின் எனப்படுகின்ற இக்குறும்படம் இப்பொழுது அரையிறுதி போட்டியிலிருந்து வெளியேறுகிறது. சரி, தொடர்ச்சியாக இன்னும் குறும்படங்கள் இருக்கிறது, பார்த்து விடலாம். இக்குறும்படம் அடுத்த நிலைக்கு செல்கிறது அல்லது இக்குறும்பட போட்டியின் அரையிறுதி சுற்றிலிருந்து வெளியேறுகிறது, பார்க்கலாம். அடுத்த நிலையில் இருக்க படம் ரொம்ப ரொம்ப சிக்கலாயிடுச்சு. ஒரு 2 படத்துக்கு ரொம்ப சிக்கலாயிடுச்சு இது போகிறண்டு. முக்கியமான காரணம் கவசம். இந்த படம் இந்த நிலையிலோடு வெளியேறுகிறது. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இது எடுத்துக்கொண்ட விடயம், அங்கே காட்டப்பட்ட பிறப்பு, ஐ மீன் த லொக்கேஷன் போன்ற விடயங்களில் ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட். அது நாங்கள் ஆல்ரெடியே எங்களோட பாயிண்ட்ஸ் வைஸாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். குணாண்ணாவும் அதோட ரொம்ப இதண்டி போகிற அந்த மண் வாசனை போன்ற விடயங்களை இந்த படம் மிகச்சரியாக பேசியிருந்தது. ஆனால் பெரிய மைனஸ் என்னென்னா டெக்னிக், சவுண்ட் டிசைனிங், அப்புறம் டப்பிங், அதை விட முக்கியமாக காஸ்டிங். அது சொல்ல வந்த விஷயத்தை அவங்களால டெலிவர் பண்ணிடலாம் போச்சு, அல்லது டைரக்டரால் அந்த வேலையை வாங்க முடியாமல் போய்விட்டதுன்றது வருத்தத்துக்குரிய விஷயம். நல்ல கண்டென்ட், இந்த நிலைக்கு வர்றதுக்கு சகல தகுதிகளும் இருக்கக்கூடிய ஒரு படம். ஆனால் இந்த பிரச்சனைகளால் இங்கு ஒப்பிடும் பொழுது இது இந்த நிலையோடு வெளியேறுகிறது. கவசம் இறுதிப் போருக்கு இன்னும் தயாராகவில்லை, இத்துடன் வெளியேறுகிறது. கவசம் எனப்படுகின்ற குறும்படம் மிகவும் ஆதிக்கம் செலுத்திய குறும்படம், நடுவர்களால் பலமுறை பேசப்பட்ட குறும்படம். ஆனால் இறுதிப் போட்டிக்கு செல்வதற்கான ஏனைய குறும்படங்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது இன்னும் பணியாற்றி இருக்க வேண்டும் என்கிற தேவையை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே கவசம் குறும்பட அணியினருக்கு எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக அடுத்த போட்டி என்பது உங்களோடு இணைந்தே நடத்தப்படும் என்று நம்புகின்றேன். சரி, ஐபிசி தமிழ் வழங்கும் குறுந்திரை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கிறீர்கள். 2018ஆம் ஆண்டு எங்கள் கலைஞர்களுக்காக நடத்தப்படுகின்ற இப்போட்டி இப்பொழுது அரையிறுதி சுற்றில் வந்திருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு விடயத்தை சொல்லிக் கொள்ளலாம். இனிவரும் காலங்களிலும் இந்த போட்டி நடைபெறும். ஆனால் அதற்கு உங்களது தயாரிப்புகளை சொல்லுகின்ற குறிப்பிட்ட அந்த நேரத்திற்கு முன்னதாக அனுப்பி வைத்து விட்டால் மிகச்சிறப்பாக இருக்கும் என்கின்ற அக்கறையை கலைப்படைப்பாளிகளாக நீங்களும் ஏற்றுக்கொண்டு தொடர்ச்சியாக பயணியுங்கள். எதிர்வரும் காலங்களிலும் வெற்றி என்பதை நீங்களும் உங்களதாக்கிக் கொள்ளலாம். குறுந்திரை நீள்திரைக்கான பயணம் அரையிறுதி சுற்று போட்டியில் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றோம். அரையிறுதி சுற்று போட்டியிலே பங்கு பெற்றிய குறும்படங்களிலிருந்து இப்பொழுது 6 குறும்படங்களை தெரிவு செய்ய வேண்டிய நிலை. அதற்கு முற்பட்ட குறும்படங்களை இப்பொழுது நடுவர்கள் இப்போட்டியிலிருந்து வெளியேற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆக தொடர்ச்சியாக பார்க்கலாம். இன்றைய நாளில் அடுத்து எக்குறும்படம் இந்த போட்டியிலிருந்து வெளியேறுகிறது என்று பார்க்கவிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்த குறும்படம் யாதென்று கேட்கலாம். குணாகவீரன் அவர்கள். ரொம்ப பிடிச்ச படம். அதனுடைய அது எடுத்துக்கொண்ட விஷயம், பேசு பொருள், அதுக்காகவே அது ஒரு முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு படம். புதுமையான கன்செப்டை எடுத்து வச்சு பேசினது. கவனி, நான் திருப்பி சொல்லிட்டேன். கவனிக்க சொல்கிறாங்க, ரொம்ப எல்லோரும் கவனிக்க வேணும் நாங்கள் சொல்லும் போதே அதை வடிவ கவனியண்டு, அதை கவனிக்க வேணுமெண்டு. அதனுடைய முக்கியமாக அதனுடைய தீம் ரொம்ப தெளிவாக எடுத்துட்டு அந்த தீமுக்கு தேவையான களம் என்ன, அதனுக்கு தேவையான கதை என்ன, அதுக்கு தேவையான பாத்திரங்கள், அதில் கொஞ்சம் தெளிவு இருந்திருக்கு. அப்போ அந்த ஒழுங்கு, அந்த நேர்த்தி ரொம்ப சரியாகவே அமைச்சிருந்தாங்க, ரொம்ப சரியாக அமைச்சிருந்தாங்க. அது நான் முக்கியமாக அதில் பார்க்குற ப்ளஸ் பாயிண்ட், அதில் ப்ளஸ்ன்னு நான் பார்க்குறது என்னென்னு சொன்னால், பருவ மாற்றம் என்றதை நாங்கள் பெண்ணுக்கு தான் எங்களோட சமூகத்தில் வச்சுருக்கிறோம்.
ஆண் குழந்தைகளுக்கு ஒரு பருவ மாற்றம் இருக்குன்றதை எங்கள் சமூகத்தில் கவனிக்க இல்லை. அந்த ஆண் குழந்தைக்கும் பருவ மாற்றம் வரைக்கும் இந்த ஹோமோன்ஸ் வந்து மாறும், அதால் வரக்கூடிய உளச்சிக்கல், அதை நாங்கள் கவனிக்கவே இல்லை, இந்த சமூகம் கவனிக்கவே இல்லை. அதை கவனியன்றது அதை ரொம்ப புதுமையாக சொல்லியிருக்கு. மற்றது அந்த குறும்படத்தை அமைக்கிறதுக்கான அந்த டிசிப்ளின்ஸ், அந்த ஒரு கதையை வந்து டெவலப் பண்ணிட்டு வந்து அந்த முடிப்பில் திறந்து விடணும். அதை தான் நான் முக்கியம் பார்க்குறேன். அந்த திறப்பில் இருந்தோண்டு பார்வையாளன் சிந்திக்க துவங்கணும். அவன் திருப்பி முதலாவது இடத்துக்கு வரணும், என்னத்தில் படம் துவங்கிச்சு என்று திரும்பி வரணும். அதான் அந்த குறும்படத்துக்கான அந்த 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 ஸ்ட்ரக்சர் வந்து அப்படித்தான் இருக்கணும், கதையினுடைய ஸ்ட்ரக்சர் அப்படித்தான் இருக்கணும். அது இது பெர்ஃபெக்டாக இருந்தது. ஆனால் அந்த டெக்னிக்கல் வைஸாக தான் நாங்கள் வந்து அதில் சில தொய்வுகள் வந்தது. அது அங்கே தான் நாங்கள் ஒப்பிட வேண்டி இருந்தது. இப்போ மற்றதோட ஒப்பிடும்போது தீம் வைஸாக இது மேலே நிற்கும் போது, இந்த டெக்னிக்கல் வைஸாக பார்க்கும்போது அங்கே ஒப்பிடைக்க அந்த அந்த புள்ளிகள் வந்து குறைஞ்சி வர துவங்கிட்டு, அந்த கேமரா வந்துட்டு நான் என்ன யோசிச்சேன்னு சொன்னால், ஒரு ப்ரொஃபஷனல் கேமராமேனோட வடிவாக ஒத்துழைச்சி செயற்பட்டு அவங்களோட இன்புட்ஸை எடுத்துக்கொண்டு செய்திருந்தால் நல்லா வந்திருக்கு, இன்னும் நல்லா வந்திருக்கும். அதே மாதிரி மற்ற அந்த என்ன ஒலி அமைப்பு அந்த விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். கடைசியாக அந்த மிக்ஸ் பண்ணும்போது முக்கியமாக கவனிச்சிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். மற்றபடி நல்ல படம். நான் எனக்கு அந்த அந்த இயக்குனர் மீது ஒரு நல்ல அபிப்பிராயம் மரியாதையும் இருக்குது. எதிர்காலத்தில் நல்ல படம் தருவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. நன்றி குணா கவியழகன் அவர்களை. தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கின்ற அடிப்படையில் இக்குறும்படங்கள் என்பது தொடர்ச்சியாக பேசு பொருளுக்குள்ளும் பேசக்கூடிய தகமைக்குள்ளும் இருந்து கொண்டிருக்கிறது. கவனி, மீண்டும் கவனிக்க வைத்திருக்கிறீர்கள். தொடர்ச்சியாக பயணியுங்கள். அடுத்த முறை நிச்சயமாக நீங்களும் கவனிக்கப்படுவீர்கள் உங்கள் படைப்பாற்றலின் மூலமாக. சரி, இக்குறும்படங்களின் இறுதிச் சுற்றுக்கு செல்ல போகின்ற குறும்படங்களை தெரிவு செய்கின்ற பட்சத்தில் அடுத்த குறும்படம் எது வெளியேறுகிறது பார்க்கலாம். இந்த படம் வந்து ஒரு எதிர்பார்ப்போட தான் நானும் இந்த படத்தை முதல்ல பார்க்கும்போதே பார்த்தேன். ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டீம் இதை பண்ணியிருக்காங்க. இந்த குறும்படங்கள்லேருந்து ஆரம்பித்து அடுத்து ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் போகிறதுக்கான ஒரு கிரெடிபிளான ஒரு டீமாக இந்த யூரோப்பியன் கான்டினென்ட்ஸில் வந்து பார்க்கக்கூடிய ஒரு டீமில் இதுவும் ஒரு டீம். அந்த இதில் தான் நானும் பார்த்தேன். எல்லா ஜூரிஸுமே வந்து பிற்பாடு தான் இந்த படம் வந்து யாரோடதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சுது. அந்த பேர் டைட்டில் கார்டு பார்க்கும்போது தான் எங்களுக்கு இது கொடுக்கும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சுது. பட் எங்களோட எக்ஸ்பெக்டேஷனை வந்து இந்த படம் வந்து கண்டென்ட்டாக ஃபுல்ஃபில் பண்ணிச்சே தவிர்த்து எக்ஸிக்யூஷன் ஃபுல்ஃபில் பண்ணல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருந்தது. கடைசி வரைக்கும் இந்த படம் வந்து எங்களுடைய மதிப்பெண்களுக்கு பிறகு, நாங்கள் பாரதி நடேசனுடைய மதிப்பெண்களுக்கு பிறகு குணா பார்த்ததுக்கு பிற்பாடு இந்த படம் வந்து கடைசி வரைக்கும் வந்து அந்த முதல் 8 படத்தில் இதுவும் நின்றுட்டே தான் இருந்துச்சு. இந்த இனிமேல் வரக்கூடிய படங்களில் தான் எங்களுக்கு வந்து நிறைய ஆக்சுவலாக கருத்தில் வந்து எங்களுக்கு முரண்டு இருந்தது. இல்லை இந்த காரணத்துக்காக இந்த படத்தை கொண்டு வரலாம், இந்த காரணத்துக்காக இதை கொண்டு வர வேணாம் போது இந்த படம் வந்து அந்த முதல் டாப் 8க்குள்ளே வந்து தான் போயிட்டு இருந்தது. பட் ஸ்டில் இது வந்து வெளியே போகிறதுக்கான காரணங்கள் என்னன்றதை நான் சொல்கிறேன். இந்த வெளியே போகிற படம் வந்து என்எஸ் ஜனாவுடைய இயக்கத்தில் வெளிவந்திருக்க படம். இந்த படத்துடைய பாசிட்டிவ்ன்றது வந்து அங்கே ஃப்ரான்ஸில் இருக்க ஒரு அரசியலை வந்து குறியிட பேசுது. அங்கே உள்ள வீசா பிரச்சனைகள்லேருந்து ஆரம்பித்து அதுக்குரிய இருக்க இன்னர் பாலிட்டிக்ஸை வந்து அது நிறைய பேசுது. அங்கே உள்ள விஷயங்களை வந்து தெளிவாக வந்து காட்டுது. ஆனால் இங்கே எங்கே சிக்கல்னா, காட்டும்போது அது வந்து குளோபல் ஆடியன்ஸுக்கு போய் ரீச் ஆகாத மாதிரியான சில லாங்குவேஜஸ், அது வந்து எதிர் அது ஃபில்ம் லாங்குவேஜ்லேயே அதை கன்வே பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து ஒரு மொழி மூலமாவது கன்வே பண்ணிக்கலாம், அந்த மாதிரியான விஷயங்கள். ரெண்டாவது டெக்னிக்கலாகவும் அந்த படம் வந்து சவுண்டிங்கான ஃபில்மாக இல்லை. அது சினிமாட்டோகிராஃபியில் ஆரம்பித்து எடிட்டிங்லேருந்து சவுண்ட் டிசைன், மெயினாக ஒன் ஆஃப் த புவர் மூவியில் இந்த ஒரு படத்தையும் நாங்கள் சொல்லலாம். என்ன தான் ஒரு தீம் லைன் வந்து பொலிட்டிக்கலாக ஒரு விஷயத்தை பேசக்கூடியதாக இருந்தாலும், ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டோரி கண்டென்ட் இருந்தாலும், அந்த டைரக்டராக வந்து ஒட்டுமொத்த கிராஃப்டையும் வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக வந்து அந்த டாப் 6 வர வேண்டிய ஒரு கண்டென்ட் உள்ள படம். அவருடைய கவனக்குறைவு, டைரக்டரோட கவனக்குறைவினாலையும் அவர் வந்து சரியாக அந்த டீமை வந்து வேலை வாங்காததனுடைய விளைவு தான் இந்த போட்டியை விட்டு வெளியில் போவதை தவிர்த்து, இது வந்து இந்த டீமுக்கு வந்து ஒரு விஷன் இருக்குது. அவங்களுக்கு வந்து ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு தேவையான ஒரு கண்டென்ட் உள்ள டீமாக தான் நாங்கள் எல்லாருமே பார்த்தோம். அந்த விதத்தில் வந்து இந்த படம் தான் தான் அடுத்து வெளியேறுது இந்த போட்டியை விட்டு. நன்றி சந்தோஷின் கூற்றுப்படி 4 நடுவர்களும் தெரிவு செய்ததன் அடிப்படையில் எனப்படுகின்ற குறும்படம் வெளியே இருக்கிறது. என்எஸ் ஜனா உட்பட கலைஞர்கள் அனைவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ச்சியாக உங்களது படைப்புகளை தாருங்கள். இனிவரும் காலங்களிலும் ஏனைய படங்களோடு போட்டி போட்டுக்கொண்டு அது முன்னேறும் என்கிற நம்பிக்கையில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சரி, பார்த்து கொண்டிருக்கின்ற குறும்படங்கள் வரிசையில் அடுத்ததாக இந்த அரை இறுதி சுற்றிலிருந்து வெளியேறப் போகின்ற குறும்படம் எது பார்க்கலாம். இது 8வது இடத்துல இருக்கிற படம். எங்கள் 4 பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்பெஷலி எனக்கு பிடிச்சிருந்தது. காரணம்
சிறுவர்கள் உளவியலை பேசுகிற படம். எனக்கு எல்லா சிறுவர்கள் உளவியலை பேசுகிற படங்கள் எனக்கு கொமனாகவே பிடிக்கும். அதுவும் ஓரால் பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் உளவியலுங்கிறது மிக எமோஷனான உண்டு. அந்த வகையில் இந்த படம் ஒரு பெண் இயக்குனரால் எடுக்கப்பட்டது. பிரியதர்ஷினின்னு நினைக்கிறேன். இல்லை டீச்சர், அது போரால் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தையிட ஏழ்மை நிலையை பேசுகிற படம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கடைசியில் முடித்த அந்த விஷயம் அந்த ரொம்ப ஷார்ப்பாக எனக்கு ரொம்ப எமோஷனலாக இருந்தது. போரில் எந்த வகையிலையும் பங்கு பெறாத ஒரு நபர்களாக சிறுவர்கள் இருக்கிறாங்க. அந்த வகையில் தான் ஓரில் பிள்ளைகளை மிக முக்கியமான ஒரு ஆக்களாக காட்டுறதுக்கு எல்லாருமே அது ஒரு பெரிய ஒரு ஓர் க்ரைம்லேயும் சின்ன பிள்ளைகள் சாகிறதுங்கிறது பெரிய ஒரு க்ரைமாக பார்க்கப்படுது. ஸோ இந்த படத்தில் நாங்கள் யோசிச்சு எடுத்தது என்னென்னா, போட்டி போடுற டைமில் இந்த டெக்னிக்கல் பிரச்சனைன்னு வரக்க இந்த படம் சும்மா கொஞ்சம் அதீதமாக காட்சிகளை வலுக்கட்டாயமாக திணிச்சிருக்கிற மாதிரி ஒரு விஷயம் இதில் நாங்கள் பார்த்துனாங்க. சினிமா ஓட்டோகிராஃபிங்கிறது காட்சிப்படுத்தி மக்களை பார்வையாளர்களுக்கு எப்படி அந்த டெலிவர் பண்ணுறங்கிற விஷயம் கொஞ்சம் இதில் பிரச்சனையாக இருந்த மாதிரி நாங்கள் யோசிச்சு எடுத்தது. அதில் தான் இந்த படம் 8வது நிலையாக வந்தது. மற்ற எல்லோரும் எமோஷனையும் ரொம்ப டச் பண்ண படம். பிரியதர்ஷினிக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மனத்தை தளராமல் தொடர்ந்து இயங்குறதுக்கு முயற்சி செய்யணும் என்று நான் சொல்லிக்கொள்கிறேன். நன்றி பாரதி. பாரதியின் கருத்தாகவும் ஏனைய நடுவர்களின் கருத்தாகவும் அது அமைந்திருந்தது. பிரியதர்ஷினி இயக்கிய குறும்படம் இப்பொழுது அடுத்த நிலைக்கு செல்லவில்லை. இருந்தாலும் வாழ்த்துக்கள், தொடர்ச்சியாகவே இயங்கிக் கொண்டிருங்கள். என்ற ஒரு நாள் உங்களது படைப்பு வெல்லும். ஐபிசி தமிழ் வழியாக பார்த்து கொண்டிருக்கின்ற அரை இறுதி சுற்று, இதிலே அடுத்ததாக பார்க்க போகின்ற குறும்படம் என்னவாக இருக்கும் பார்க்கலாம். 7 படங்கள் இருக்குது. ஒரே ஒரு படம் தான் வெளியேற போகுது. ரொம்ப சிக்கலில் உணர்ந்து விட்டுருக்காங்க. அதுவும் சரி, வெளியேற இருக்கிற படத்தை கதைக்க வேண்டியது என்னையும் சூஸ் பண்ணியிருக்காங்க. அது கொடுமை என்னென்னா, எனக்கு மிகவும் பிடிச்ச படம். நான் ஈழத்தமிழ் திரைப்பட உலகத்தில் இந்த மாதிரியான ஜேர்னர் வரணுமென்றது என்னோடய ஆசை. ஒரு காமெடி ஜேர்னர். இன்டரப்ட் பண்ணுறதுக்கு மன்னிக்கணும். இந்த படத்தை கடைசி வரைக்கும் நடேசன் வெளியே விடுறதுக்கு சம்மதிக்கவே இல்லை. பட் அதை மென்ஷன் பண்ணி ஆகணும். அதான் பிடிச்ச படத்தை அவரே கொண்டுச்சு வெளியே அதுதான் சொல்கிறது கொடுமை அப்படின்னு ஒரு ஹிண்டாக சொல்லணுமெண்டா, திருவால வாயான் திருநீரே 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணி எனக்கு வாயில் திருநீரை போட்டாங்க. ஆலவாயான் மிகுந்த வருத்தத்தோடு இந்த படம் வெளியேறுதுன்றதை நான் சொல்கிறேன். ஆனால் அதுக்கான காரணங்கள் முக்கியமாக குணா, மற்றது சந்தோஷ், பாரதி உட்பட சொன்ன அந்த விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. நிச்சயமாக நாங்கள் திருப்பியும் அந்த படத்தை பார்த்துருந்தோம். அந்த காமெடி ஜோனரில் காஸ்ட் அந்த படத்தை ரொம்ப என்ன சொல்கிறது, நேரான ஸ்க்ரீன் பிளேயில் சொல்லியிருந்தாங்க ப்ளஸ் பாயிண்ட்ஸ். ஆனால் டெக்னிக்கல் வைஸ் அகெயின் மியூசிக், ஈவன் கேமரா, மற்ற சில விடயங்களை காட்சிப்படுத்தின விஷயங்கள் போன்ற இந்த மைனஸ்களால் இந்த மேலே இருக்கிற 6 படத்தோடும் ஒப்பிடும் பொழுது ஆலவாயான் வெளியேற வேண்டிய சூழ்நிலையிலே இருக்குது. நான் நினைக்கிறேன் ஆலவாயானுடைய தாண்டவம் இத்தோடு முடிவடைந்தது. நன்றி நடேசன். நடேசனின் கருத்தோடு சேர்ந்து 4 நடுவர்களும் எடுத்த முடிவு அது. ஆலவாயான் குறும்படம் இத்தோடு தனது பயணத்தை நிறுத்திக் கொள்கிறது இந்த போட்டியில். இனிவரும் காலங்களிலும் ஆலவாயான் தாண்டியதான அவர்களது படைப்பு என்பது சமூகத்தில் பேசப்படும். அப்படியான படைப்புகளுக்கு நாங்களும் காத்திருக்கிறோம். மீண்டும் கலைஞர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது ஐபிசி தமிழ். குறுந்திரை 2018 3வது பருவநிலை அரை இறுதிச் சுற்று நின்று கொண்டிருக்கிறோம். ஆக தெரிவு செய்யப்பட்ட 6 குறும்படங்கள் இறுதிப் போட்டிக்கு தயார் நிலையில் இருக்கின்றது. அந்த 6 குறும்படங்களும் எவை? ஐபிசி தமிழில் பார்த்து கொண்டிருப்பது அரை இறுதி சுற்று. இப்பொழுது 6 குறும்படங்கள் இறுதிப் போட்டிக்கு தயாராக இருக்கிறது. இந்த நேரத்திலே நன்றி சொல்லக்கூடியவர்கள் இந்த மேடையை ஆக்கி தந்த எங்களது கலை இயக்குனர் திரு சாம்சன் அவர்கள், இந்த ஒலியை மிக தெளிவாக தந்திருக்கின்ற ரஜந்தன் அவர்கள், கேமராவுக்கு பின்னால் உழைத்துக் கொண்டிருக்கின்ற ருஷாந்தன்,
அவரை போன்று இன்னொருவர், அதை தாண்டியதான பல பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற இன்னொரு இந்த பிரித்தானியா நாட்டைச் சேர்ந்த ஒருவர் திரு வில் அவர்களுக்கும் நன்றி. அவரை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை இயக்கி கொண்டிருக்கின்ற சுரேந்திரன் அவர்கள். இவர்களோடு சேர்ந்து எங்களது நடுவர்களுக்கு சொல்ல வேண்டும், நிச்சயமாக திரு சந்தோஷ், பாரதி, திரு குணா கவியழகன் மற்றும் நடேசன் ஆகிய 4 பேரும் ஆற்றிய பணி என்பது இந்த காலகட்டத்தில் சமூகம் ஒரு கட்டுடைப்பை செய்ய வேண்டும். அந்த கட்டுடைப்பு என்பது பூசி மெழுகிச் செய்வதல்ல, அதை தாண்டியதான சமூக அக்கறையை மிகச்சரியாக மிக கூர்மையாக சொல்ல வேண்டிய தேவை இப்பொழுதும் செய்யாவிட்டால் இனி பெரும் ஆபத்தை இந்த சமுதாயம் இந்த துறையிலே சந்திக்கும் என்கின்ற பெரும் அக்கறையோடு ஐபிசி தமிழ் அதனை முன்னெடுத்திருக்கிறது. ஆக இனிவரும் காலங்களில் அந்த எங்களது கலைஞர்களது பார்வையும் அவர்களது தேடலும் இன்னும் வீரியமாகும், இன்னும் சிறந்த படைப்புகளை அவர்கள் தருவார்கள். எனவே இந்த போட்டியின் அடிப்படையில் இப்பொழுது பார்த்த குறும்படங்களில் வைத்துக்கொண்டு ஒரு சில வார்த்தைகள் எங்கள் நடுவர்களோடு பேசிக்கொள்ளலாம். சந்தோஷிடமிருந்து ஆரம்பிக்கலாம். நன்றி கோகுலன். இப்போ இந்த செலக்ட் ஆகிருக்கக்கூடிய 6 படங்கள், அது பேர்கள் ஏற்கனவே உங்களுக்கு ஆடியன்ஸ்க்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த படங்கள் எல்லாமே வந்து தேர்வானதன் அடிப்படைன்றது வந்து முதல் விஷயமாக பார்க்கக்கூடியது வந்து அடிப்படை ஈழ அரசியல் புரிதல், பூகோள அரசியல், பிராந்திய அரசியல், ஜியோ பாலிட்டிக்ஸ், பொருளாதார பின்னணி, டெக்னிக்கல் ரிசோர்ஸஸ், ஒரு ஸ்கிரிப்டை எப்படி வந்து தீம் லைன் சூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி ஸ்கிரிப்டை வந்து ஸ்க்ரீன் பிளேயில் கொண்டு வந்திருக்காங்க, அந்த ஸ்க்ரீன் பிளேக்கு தேவையான கேஸ்டிங், அந்த ஸ்க்ரீன் பிளேயையும் அந்த ஸ்கிரிப்டையும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு தேவையான சினிமாட்டோகிராஃபர், டெக்னிக்கலி லேட்டர் அதுக்கப்புறமா போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வரக்கூடிய எடிட்டிங், சவுண்ட் டிசைன், என்டையர் ப்ரொடக்ஷன் டிசைன், இப்படின்னு எல்லா கேட்டகரிஸ்லேயும் அதோடு சேர்ந்து சமூக பார்வையும் இந்த சமுதாயத்துக்கும் உலக சமூகத்துக்கும் இவங்க சொல்ல நினைக்கக்கூடிய விஷயங்கள், இந்த படைப்பினூடாக அவங்க பேசக்கூடிய அரசியல்கள், இது எல்லாத்தையும் ஒரு பின்புலமாக வச்சுருந்தோம். அதுக்கு மேலே ஒரு படியாக இந்த ஒரு வாய்ப்பு இந்த ஐபிசி தமிழ் கிரியேட் பண்ணியிருக்க இந்த ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு ஃபில்மை வந்து ஒரு ஃபீச்சர் லென்த் ஃபிலிமை டைரக்ட் பண்ணுறதுக்கான வந்து ஒரு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து க்ரெடிபிளாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர், அந்த தான் மெயினாகவும் பார்க்குறோம். அப்படி அடிப்படையில் தான் வந்து இந்த படங்களை நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். அந்த அடிப்படையில் எனக்கு வந்து இந்த படங்கள் தேர்வாக இருக்கிறதுல மகிழ்ச்சி. இதிலேருந்து யார் வர்றாங்கன்னு பார்ப்போம். நன்றி சந்தோஷ். இந்த போட்டி நிகழ்ச்சியிலே தொடர்ச்சியாக எங்களோடு இணைந்திருந்த சந்தோஷ் அவர்களுக்கு மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த நிலையில் இப்பொழுது பாரதியிடம் ஒலி வாங்கி சொல்லுங்கள் பாரதி. இந்த 6 படமும் நாங்கள் 4 பேரும் ரொம்ப கதைச்சி முடிவுக்கு வந்து எடுத்த முடிவுகள். குறும்படத்துக்கு தேவையான சில முக்கியமான விஷயங்களை கருத்தில் கொண்டு பாயிண்ட்ஸ் அடிப்படையில் மட்டும்தான் நாங்கள் இதை தெரிவு செஞ்சுருக்கோம். அதுக்காக எலிமினேட் ஆன படங்கள் மோசமண்டோ இல்லாட்டி அது இதண்டோ இல்லை, போட்டியிலேருந்து விலகுது அவ்வளோதானே ஒழிய வேறொன்றும் இல்லை. இந்த இயக்குநர்களுக்கும் இதில் நடித்த நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப ஆட்களுக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். தொடர்ந்து இயங்கணும் என்றும் ஆசைப்பட்றேன். நன்றி பாரதி. அது பாரதி இன்றைய நிகழ்ச்சியிலே தொடர்ச்சியாக கடந்த வாரங்களிலும் பங்கு பெற்றிருந்த ஒரு பெண்ணாக இருந்து கொண்டும் அந்த பார்வையை பார்த்திருந்தார் என்பது மிக முக்கியமான பகுதி. சரி, இப்பொழுது திரு நடேசன் அவர்களிடம் வரலாம். சொல்லுங்கள் நடேசன். என்னடா பாரதியும் சந்தோஷம் இவ்வளவு காலம் இருந்து நாங்கள் இது ஜட்ஜ் பண்ணி இந்த விஷயங்களை செய்திருந்தோம். குணா பின்னர் வந்து எங்களுடன் இணைந்திருந்தார். ஒரு அரசியல் செயற்பாட்டராக இருக்கிற என்னை விட அரசியல் என்று மிக அதிகமாக சந்தோஷம் சொல்கிற மாதிரி எனக்கு இருக்குது. அது சில பேர் என்னடா இது என்ன ஏதோ இப்போ கட்சி அமைப்பு நடத்துகிறீங்களா அப்படின்னு கூட ஒரு கமெண்ட்டை வைக்க முடியும். அதில் என்ன பிரச்சனைண்டா, இதில் சொன்ன மாதிரி டெக்னிக்கல் விஷயம், குறும்படத்துக்கான அந்த அளவீடு போன்ற பல விடயங்களை நாங்கள் பார்த்துருந்தாலும் நாங்கள் இந்த அரசியல் சமூக அக்கறை இது எல்லாத்தையும் என்ன சொல்ல வரோம்டா, இந்த தெரிவு செய்யப்பட்ட இந்த படங்களாக 6 படங்களாக இருக்கட்டும், வெளியேறின 10 படங்களாக இருக்கட்டும், எங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் கிளியராக இருக்குது. சமூக அக்கறை அல்லது அரசியல் இல்லாத படங்களாக இருந்தால் கூட பரவாயில்லை, ஆனால் சமூகத்திற்கு தேவையில்லாத ஒரு விடயத்தை, சமூகத்திற்கு விரோதமான ஒரு விடயத்தை, அல்லது சமூகத்தில் எங்கேயோ ஒரு இடத்தில் நடக்கும் ஒன்றை வலிந்து கொண்டு வந்து திணிக்கும் ஒரு விடயத்தை நாங்கள் இதில் அனுமதிக்கவில்லை. அதாவது அது நீங்கள் சமூக அக்கறை இல்லாட்டியும் பரவாயில்லை, ஆனால் சமூகத்துக்கு ஒரு பிரச்சனையான விஷயத்தை நீங்கள் திரையில் சொல்லாதீங்க. அது உங்களுக்கு உங்களோட அது எவ்வாறு உங்களுக்கு பேக்ஃபயர் பண்ணும் அல்லது சமூகத்தில் அது எவ்வாறு விளைவுகளை உண்டாக்கும் என்பதன் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த ஸ்டோரி லைனாக இருக்கட்டும், இந்த திரைமொழி போன்ற அல்லது இந்த குறும்படங்களை நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம் என்பதில் எனக்கு மகிழ்ச்சி. நன்றி திரு நடேசன் அவர்களே.
ஐபிசி தமிழ் நடாத்துகின்ற குறும்பட போட்டி என்பது உங்களுக்கு தெரியும் ஈழத்தமிழர்களுக்கானது. ஆக 30 ஆண்டு காலம் ஒரு பெரும் போரில் சிக்கியிருந்த ஒரு இனம் பேச வேண்டிய விடயங்களை இந்த படைப்புகள் பேசிக் கொண்டிருக்கின்றன. அதை தாண்டியதான அழகியலையும் சில குறும்படங்கள் பேசியிருக்கிறது. இப்பொழுது இந்த நிலையிலிருந்து கொண்டு எழுத்தாளர் திரு குணா கவியழகன் அவர்களிடம் வருகிறோம். இப்போ அரசியல் படம் தான் எடுக்கணுமென்று இல்லை, ஆனால் அரசியல் படங்கள் எடுத்திருக்கிறாங்க, சமூக அக்கறை படங்கள் எடுத்திருக்கிறாங்க, மனித உறவு சிக்கல்கள் பற்றி எடுத்திருக்கிறாங்க, அகமன சிக்கல் பற்றியும் பேசுது. அப்படி அந்த வெவ்வேறு வகையாக பேசுது. அகமன சிக்கல்கள் பற்றி இருக்கட்டும், உறவு சிக்கலாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், சமூக அக்கறையாக இருக்கட்டும், எதையாவது பேசுங்க, கலையாக சொல்ல வேணும் அதை. நன்றி நன்றி திரு குணா கவியழகன் அவர்களே. குறுந்திரை நீழ்திரைக்கான பயணம் 2018 3வது பருவநிலை. இத்தனை சுற்றுகளை கடந்து இக்குறும்படங்கள் இங்கே தெரிவாகி இருக்கிறது. இதைவிட மிக முக்கியமாக எங்களது அழைப்புக்கு இணங்க, எங்களது வேண்டுகோள்களுக்கு இணங்க உங்களது படைப்புகளை தந்த உங்கள் ஒவ்வொருவரையும் நன்றியோடு பாராட்டுகின்றோம். உலகத்தின் எங்கெங்கெல்லாம் இருந்து கொண்டு இப்போட்டிக்காக அனுப்பி வைத்த அத்தனை குறும்படங்களையும் எங்களது பார்வைக்கு நாங்கள் உட்படுத்தி இருந்தோம். இனிவரும் காலங்களிலும் அக்குறும்படங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அந்த படைப்புகள் நிச்சயமாக இந்த போட்டி என்கின்ற நிலைக்குள் வந்து சேரும். அவற்றையெல்லாம் மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டிய பெரும் பொறுப்பை நாங்களே எடுத்துக்கொள்கிறோம். இவ்வளவு நாளும் தொடர்ச்சியாக எங்களோடு இணைந்திருந்த எங்களது நடுவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். சந்தோஷ், நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன், எங்கள் அணி சார்பாகவும் ஐபிசி தமிழின் சார்பாகவும். நன்றி கோகுலன். ஐபிசி தமிழ் இந்த மாதிரியான ஒரு 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 காம்படிஷன் நடத்துறது ஒரு ஒரு ஆரோக்கியமான விஷயம். அதே நேரத்தில் எனக்கு டிவிக்கு முன்னாடி டிவிக்கு பின்னாடி வேலை பார்க்குறவங்க, கேமராவுக்கு பின்னாடி வேலை பார்க்குற ஆட்களை கேமராவுக்கு முன்னாடி கொண்டு வரும்போது ஆரம்பத்தில் கஷ்டமான ஒரு விஷயம். இப்போ இது பழகிருச்சு. இந்த டீமுக்கு ஐ ஹேவ் டு தேங்க். ரொம்ப லிமிட்டட் ரிசோர்ஸை வச்சு நான் ஏற்கனவே சொன்னது தான், வெறும் 2-3 பேர் இருந்து இப்படி ஒரு அவுட்புட்டை கொடுக்குறதுக்கு அந்த ப்ரொடக்ஷனை டிசைன் பண்ண டீம், ஐ விஷ் தம் ஆல் த வெரி பெஸ்ட். கோகுலன் நன்றி, ஐபிசி தமிழுக்கு நன்றிகள். நன்றி நன்றி சந்தோஷ். இப்பொழுது ஒரு சில வார்த்தைகளோடு பாரதி. எல்லாருக்கும் நன்றி சொல்லத்தான் வேணும். மற்றது ஐபிசி கோகுலன், நீங்கள் எனக்கு இந்த இதுக்காகத்தான் நீங்கள் அறிமுகமானீங்க. முகநூலில் நிறைய நாளாக இருக்கிறீங்க. பட் இன்றைக்கு தான் இந்த முறை தான் நான் உங்களை சந்தித்தேன். உங்களுக்கும் வில் பாவம், அவர் தான் ரொம்ப எனக்கு இதில் பரிதாபத்துக்குரிய மனிதரண்டா வில் தான். ஒன்றுமே விளங்காமல் சிரித்து கொண்டு எங்களை எவ்வளோ அழகாக காட்டலுமோ அவ்வளோ அழகாக காட்டுறதுக்கு முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறார். ரோஷான் எங்களை சாப்பாட்டு பசி எங்களை அழகாக காட்டுறதுல ஒரு முக்கியமான ஒரு ஆள், அவருக்கும் இந்த மனமார்ந்த நன்றி. அடுத்தது சுரேன், கடுமையான உழைப்பாளி, என்ன தான் செஞ்சாலும் இழுத்து கொண்டு வந்து விட்டுருவார், வாங்க வாங்கன்ட்டு மிக கடுமையாக இந்த ஷோக்காஸ் உழைச்சிருக்க எல்லாருக்கும் இந்த மனமார்ந்த நன்றி. நன்றி பாரதி. இப்பொழுது நடேசனிடமிருந்து ஒரு சில வார்த்தைகள். முதலாவது ஐபிசி தமிழுக்கு நன்றி. குறும்பட கலைஞர்களுக்கு மேடை அமைத்து கொடுத்தது மாதிரி விமர்சகர்களுக்கு காலுக்கு மேல் கால் போட்டு தங்கள் மனதில் பட்ட வார்த்தைகளை தெறிக்க விட்டதற்காக இந்த எபிசோட் போகும் பொழுது தாராளமாக உங்களையும் தெறிக்க விடுவேன். நான் ஐபிசி டிவியை மறந்து வைட்டேன், அவங்களுக்கும் சொல்லணும் என்னென்னா இப்படி சமூகம் சார்ந்த விஷயங்களை பேசுகிற நிகழ்ச்சிகளை நிறைய கொண்டு வரணும் என்ற தாழ்ந்த வேண்டுகோள். அண்ட் என்னையும் சேர்த்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி நன்றி பாரதி, நீங்கள் தொடரலாம். நிச்சயம் சுருக்கமாக இந்த ஹோல் டீம், வில்ஸ், ரோஷ், சுரேன், சாம்சன் அண்ணா, ரஜீந்திரன், தொழில்நுட்ப ரீதியில் அவர்கள் முக்கியமானவர்கள். எங்களை போன்றவர்களை கொஞ்சம் அழகாக காட்டுவதற்கு மிக அவசியமானது. அப்புறம் கோலன், நானும் கோலனும் கிட்டத்தட்ட இப்போ ஐபிசியில் நான் ஒரு பாட்டாக வந்ததுக்கப்புறம் நானும் கோலனும் இணைந்து தான் பல விடயங்களை செய்து கொண்டிருக்கோம். எனக்கும் கோலனுக்கும் தான் நாங்கள் நிறைய சிங் ஆகுது ஏன்னா விஷயங்கள் இப்போ ப்ரோக்ராம் வைஸில் நான் நினைக்கின்றேன். நல்ல ஒரு விடயம், நல்ல ஒரு களம், நல்ல ஜட்ஜஸ், ஒரு ஹோல் பேக்கேஜாக நான் சொல்கிறேன். ஒரு படம்ன்றது ஹோல் பேக்கேஜாக இருக்கணும். ஒரு ஷோன்றது இந்த மாதிரி ஒரு பேக்கேஜ், ப்ரொடக்ஷன் வைஸாக, டெக்னிக்கல் வைஸாக, ஹோஸ்டிங், ஜூரிஸ் எல்லாமே ஒரு தங்களுடைய வேலைகளை தாங்கள் கரெக்டாக செய்து கொண்டு தான் நான் நினைக்கிறேன். நானும் அந்த வேலையை கரெக்டாக செய்திருக்கேன் நம்புகிறேன். என் மிச்சம் நேயர்களின் கையில். ஐபிசி குறுந்திரைப்படம் என்பது, குறுந்திரைப்பட விழா என்பது நம்மவர்களின் கொண்டாட்டம். நன்றி. வளமையான அவரது நிலை அதுதானாக இருக்கும். ஒவ்வொரு நேரமும் அது இறுதியாக ஒரு பஞ்ச் இருக்கும், அதை சரியாக செய்திருக்கிறார். இறுதியாக ஒரு சில வார்த்தைகள் திரு குணா கவியழகன் அவர்களிடம். முதல்ல ஐபிசி தமிழ்
நேயர்களுக்கு என்னுடைய நன்றி. இந்த சேனலை மாற்றாமல் பார்த்துட்ருக்காங்க. விஷயம் முடிஞ்சுது, அலுவல் முடிஞ்சுது. ஆனால் இப்போவும் கன பேர் போயிட்டாங்க சேனலை மாற்றிட்டு. இவன் ஏதாவது சொல்லுவான் அப்படின்ட்டு இவங்களை சொல்ல போகிறாங்களேன்னுட்டு அதை பார்க்குறது இருக்குல்ல. அதுக்கு முதல்ல அந்த நேயர்களுக்கு என்னுடைய நன்றி. மற்றது உங்களுக்கு மற்ற அந்த ஹோல் டீம் எல்லாருக்குமே வந்து நன்றி. மிக்க நன்றி, மிக்க நன்றி. நாங்கள் தெரிவு செய்திருந்த எங்களது நடுவர்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது, மகிழ்வாக இருக்கிறது, திருப்தியாக இருக்கிறது. ஐபிசி தமிழ் முதலாவது சுற்றில் குறிப்பிட்ட பகுதி குறும்படங்களை தெரிவு செய்து கையெழுத்திருந்தோம். இப்பொழுது இறுதியாக அவர்களிடமிருந்து 6 குறும்படங்களை கையேற்றிருக்கிறோம். அவ்வளவுதான். இடைக்குள் நடந்ததெல்லாம் அவர்களை சார்ந்ததே. இருந்தாலும் எங்கள் அன்புறவுகளை உங்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வழமையாக சொல்வதுதான், நீங்கள் இன்று நாங்கள் இல்லை. எனவே உங்களது அன்பான அந்த அரவணைப்பு, அன்பான அக்கறை, எங்களை எப்பொழுதும் பார்க்கின்ற, குடும்பத்தில் ஒருவனாக பார்க்கின்ற அந்த உறவு நிலை எல்லாமே எப்பொழுதுமே எங்களுக்கு இருக்க வேண்டும் என்று தெரிவித்தபடி இந்த நிகழ்ச்சியில் இந்த விடயங்களோடு கலந்து கொண்டிருந்த உங்கள் அனைவரையும் நாங்கள் நன்றி பாராட்டிக் கொள்கிறோம். இனிவரும் காலங்களிலும் ஐபிசி தமிழ் நிகழ்ச்சிகள் தொடரும். இறுதிப் போட்டிக்கு நாங்கள் காத்திருக்கின்றோம். யார் யார் நடுவர்களாக வரவிருக்கிறார்கள், எங்கே நடைபெறவிருக்கிறது என்கின்ற விவரங்கள் வெகு விரைவிலே உங்களுக்காக தரவிருக்கிறோம். அதுவரையும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட எங்கள் நடுவர்கள் மற்றும் சக தொழில்நுட்ப கலைஞர்களோடு விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.